அதிமுக விழுங்குது அப்படின்னு சொல்லிட்டு நேற்று வேல்முருகன் சொல்றாரு, அதிமுகவை ஆர்எஸ்எஸ் வழிநடத்துவது எந்த தவறும் இல்லைங்கிறாரு. ஒரு திராவிட கட்சி ஆர்எஸ்எஸ் வழிநடத்துவது அது நீங்கள் இந்த கேள்வியை கேட்க வேண்டிய இடம் வந்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட. திமுகவுடைய வாக்குறுதிகள், தேர்தல் வாக்குறுதிகள் 87% நிறைவேற்ற. தூங்குபவரை எழுப்பி விடலாம், தூங்குபவரை போல் நடிப்பவர்களை எழுப்ப முடியாது. விவாதத்திற்கு துறையின் சார்பிலே இன்றைக்கு 3 IAS அதிகாரிகளை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் நியமித்திருக்கின்றார். அதற்கு விரிவான விளக்கத்தை அவர்கள் அறிவிப்பார்கள். நாங்கள் வந்தால் தமிழ்நாட்டுக்கு விடியலை கொண்டு வருவோம் என்று சொன்ன திமுக இன்று இருண்ட தமிழகமாக இருக்கிறது. விடியல் எங்கேயுமே இல்லை. அதை நிரூபித்திருக்கின்றோம். மற்ற கட்சிகளெல்லாம் ஏதோ மேடைகளில் ஏதோ திமுக பொய் வாக்குறுதி என்று சொல்லி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இது புத்தகம் வடிவில் ஒவ்வொரு பக்கமும் நீங்கள் படிங்க. நாங்கள் இதில் ஒரே ஒரு பொய்யை கூட இதில் நாங்கள் சொல்லலை. பொய்யை சொன்னது திமுகவுன்னு இந்த ஆவணம் மூலயமா நாங்கள் நிரூபித்திருக்கின்றோம். இது தமிழ்நாடு மக்கள் அனைவரும் படிக்கணும், எல்லாத்துக்கும் போய் சேரணும். இதுக்கெல்லாம் வெப்சைட்டில் எல்லாத்தையும் நாங்கள் போய் பண்ண போகிறோம். நம்ம திமுக தேர்தலுக்கு முன்பு அவர்கள் தேர்தல் அறிக்கையிலே அவர்கள் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் கொடுத்த வாக்குறுதிகள் 505 வாக்குறுதிகள். அதில் அவர்கள் முழுமையாக நிறைவேற்றப்பட்ட வாக்குறுதிகள் 66, அறகுறையாக நிறைவேற்றப்பட்ட வாக்குறுதிகள் 66. அதுவும் ஆக நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகள் 373. இதில் தொடர்ந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஏன் நேற்று முன்தினம் திமுக 98 விழுக்காடு வாக்குறுதிகளை நாங்கள் நிறைவேற்றிவிட்டோம் என்று ஒரு பொய்யை மீண்டும் மீண்டும் கோயபிள்ஸ் பிரச்சாரம் போன்று சொல்லிக் கொண்டு இருக்கின்றார்கள். 98 விழுக்காடு, ஒரு நாளில் 90ன்னு சொல்றாரு, ஒரு நாளில் 100ன்னு சொல்லிட்டாரு. எப்படிதான் 100ன்னு சொல்றாரு? ஒரு முதலமைச்சர் பேச்சு அதெல்லாம். அமைச்சர்கள் சில அமைச்சர்கள் 110. இதெல்லாம் ஏதாவது தமிழ்நாட்டு மக்கள் என்ன அவ்வளோ ஏமாளிகளா? ஆக கிட்டத்தட்ட 439 வாக்குறுதிகளை நிறைவேற்றாத திமுக அரசு 505இல் 439 வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை. இதில் பர்சன்டேஜ்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவர்கள் நிறைவேற்றியது 12.94%. 12.94%. சரி, 13% வச்சுக்கங்களேன், 13 விழுக்காடு வச்சுக்கங்களேன். ஆக 87 விழுக்காடு வாக்குறுதிகள் திமுக நிறைவேற்றவில்லை. இது ஆதாரபூர்வமாக இதில் இருக்கிறது. இதற்கு நாங்கள் எங்கே வேணாலும் நான் வரேன் விவாதம் செய்வதற்கு. பொது மேடையில் முதலமைச்சர் வரட்டும், அவருக்கு நேரம் இல்லைன்னா யாராவது துணையே வரட்டும், இணை வரட்டும், வேறு அந்த அமைச்சர்கள் வரட்டும், அதிகாரிகள் வரட்டும், கட்சிக்காரங்க யாரோன்னா வாங்க, நான் வரேன். நான் நீங்கள் நிறைவேற்றாத வாக்குறுதிகளை பற்றி விவாதம் செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன். எந்த மேடைக்கு வேணா நான் வரேன். நான் ஆக வெறும் 13 விழுக்காடு வாக்குறுதிகளை நிறைவேற்றிய திமுக இன்னைக்கு மக்களை ஏமாற்றி முதலமைச்சர் அவர்கள் 98 விழுக்காடு நாங்கள் நிறைவேற்றி விட்டோம், 97ன்னு ஒரு நாள் சொல்றாரு, 98ன்னு ஒரு நாள் சொல்றாரு, 90ன்னு ஒரு நாள் சொல்றாரு. ஏன்னா அவருக்கு தெரியாது, அது பொய். ஆக 87 விழுக்காடு வாக்குறுதிகளை நிறைவேற்றாத திமுக தோல்வி அடைந்து விட்டது. இட் இஸ் த ஃபெயிலியர் ஆஃப் த DMK கவர்மெண்ட். திமுக ஃபெயில் ஆயிடுச்சு, தோல்வி அடைந்தது. இப்போ திமுக ஒரு தேர்வுன்னா அதில் பாஸ் மார்க் எவ்வளோ? 35 விழுக்காடு அல்லது 40 விழுக்காடு. ஆனால் திமுக பெற்றது 13 விழுக்காடு. அதனால திமுக அரசு தோல்வி அடைந்து விட்டது, ஃபெயில் ஆயிடுச்சு. அதனால் இவர்களுக்கு ஆள்வதற்கு தகுதி அற்றவர்கள், நிர்வாகம் செய்வதற்கு தகுதி அற்றவர்கள், பொய் சொல்வதற்கு மட்டும்தான் தகுதியானவர்கள். திமுக என்றாலே பொய். இதில் நிரூபணம் செய்யப்பட்டிருக்கிறது. அதில் மாநில சுயாட்சி, தமிழ் வளர்ச்சி, இதில் பார்த்தீங்கன்னா மாநில சுயாட்சி, கல்வி வளர்ச்சி ஆகியவை சார்ந்த மொத்தம் 12 வாக்குறுதிகள் அளிக்கப்பட்டிருந்தனர். அவற்றில் 8 வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை.
12ல் 8 நிறைவேற்றப்படவில்லை. 3 வாக்குறுதிகள் அறகுறையாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஈழத்தமிழர் நலன் தொடர்பாக திமுக சார்பிலே 4 வாக்குறுதிகள், அது ஒன்று கூட நிறைவேற்றப்படவில்லை. ஒன்னே ஒன்று. நிர்வாக சீர்திருத்தம் மற்றும் சேவை உரிமை சட்டம் இல்லை. அதில் நிர்வாக சீர்திருத்தம் தொடர்பாக மொத்தம் 9 வாக்குறுதிகள் அளிக்கப்பட்டிருந்தனர். அவற்றில் 8 வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை. ஒரே ஒரு வாக்குறுதி அறகுறையாக. அல்ல, சேவை உரிமை சட்டம் நிறைவேற்றப்பட்டு செயல்படுத்தப்படும் வாக்குறுதி எண் 19. எவ்வளோ ஒரு மோசடி இதெல்லாம். சேவை பெறும் உரிமை சட்டம் என்று நாங்கள் கிட்டத்தட்ட 15 ஆண்டு காலமாக நாங்கள் எங்களுடைய கோரிக்கை இந்தியாவில் எவ்வளோ மாநிலங்களில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அப்படி அந்த சட்டம் இருந்தால் இப்போ நீங்கள் அறிவிச்சிருக்கீங்களே, தேர்தலுக்கு 6 மாதத்திற்கு முன்பு திமுக அரசு உங்களுடன் ஸ்டாலின், எங்களுடன் ஸ்டாலின், அவர்களுடன் ஸ்டாலின், இவர்களுடன் ஸ்டாலின்லாம் தேவையில்லை. ஏன்னா அந்த ஒரு சட்டம் கொண்டு வந்தாலே போதும். நீங்கள் சிறப்பு முகாம் நடத்தணும்னு அவசியம் கிடையாது. மக்களுடைய பணத்தை ஏன் வீணாக்குறீங்க? அந்த சட்டம் கொண்டு வந்திருந்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு ரேஷன் கார்டு வேணுமா, நீங்கள் விண்ணப்பம் ஆன்லைன், பதில் 15 நாளில் கொடுக்கணும். இதுதான், இது சிம்பிள் லா. ஏன் மற்ற மாநிலங்களில் இருக்கு, உங்களையால கொண்டு வர முடியல. எதுக்கு நீங்கள் சத்தியம் பண்ணுறீங்க? கொண்டு வருவோம் சத்தியம் எதுக்கு பண்ணீங்க? எதுக்கு பொய் சொல்கிறீங்க? ஏன் கொண்டு வர முடியல? அப்போ என்ன ஏன் நிர்வாகம் பண்ணுறீங்க? சாதாரண சட்டங்கள் இதில். ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்க சிறப்பு நீதிமன்றங்கள் அமைக்கப்படும் வாக்குறுதி எண் 21. கொண்டு வருவாங்களா? கொண்டு வந்தாங்கன்னா இவங்க தான் முதல்ல இருப்பாங்க உள்ள. அரசு நிர்வாகத்தில் சிக்கன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். அமைச்சர்களின் தேவையற்ற செலவு பயணங்கள் தவிர்க்கப்படும். வாக்குறுதி எண் 24. அது நடக்குதா இங்க? ஏன் இப்போ முதலமைச்சர் இப்போ வெளிநாட்டுக்கு போக போறாரு. முதலமைச்சருடைய பயணம் இப்போ 5வது பயணம். முதல்ல துபாய் போயிட்டு வந்தார், அப்புறம் சிங்கப்பூர், ஜப்பான் போனார், அப்புறம் ஸ்பெயின் ஏதோ 14 நாள் போனார், அமெரிக்கா 17 நாள் போனார். இந்த 4 பயணமும் கிட்டத்தட்ட 18,000 கோடி புரிந்துணர்வு ஒப்பந்தம், மெமராண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். அதில் நான் கேட்கறது, மீண்டும் மீண்டும் கேட்கறது, 4 முறை போனீங்களே முதலமைச்சர், எவ்வளோ கோடி செலவு பண்ணீங்க? இதில் எவ்வளோ உங்களுக்கு அதில் பயன்பெற்றிருக்கு? தமிழ்நாட்டிற்கு 18,000 கோடி உங்களுடைய பயணத்தில். அதில் எவ்வளோ முதலீடு நடந்திருக்கிறது? எவ்வளோ அதில் எத்தனை பேருக்கு வேலை கிடைச்சிருக்கிறது? அது இந்த 2 கேள்வி தான் நான் கேட்டேன். நீங்கள் இங்கே வெள்ளை அறிக்கை கூட கொடுக்க வேண்டாம். நீங்கள் 2 கேள்விக்கு பதில் சொல்லுங்க. 18,000 கோடியில் எவ்வளோ முதலீடு செய்யப்பட்டிருக்கிறது? இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ வந்திருக்கு? கையெழுத்தில் நான் கேட்கல. அதில் எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைத்திருக்கிறது? அவங்களால சொல்ல முடியுமா? 0. இப்போ 5வது முறை போறார் முதலமைச்சர், வெளிநாட்டுக்கு போறாரு. எவ்வளோ ஒரு ட்ராமா பண்ணுவாங்க, ஆக்ஷன் கேமரா டேக், அதான் நடக்கும். கையெழுத்து போடுவாங்க, அப்புறம் விளம்பரம் வரும், நீங்கள் செய்தி போடுவீங்க, மக்கள் ஏமாந்துட்டு இருப்பாங்க. உழவர்கள் நலன், தமிழ்நாட்டினுடைய முதுகெலும்பு உழவர்கள். தமிழ்நாட்டில் 63 விழுக்காடு மக்கள் உழவை சார்ந்தவர்கள், உழவு தொழிலை நம்பி இருக்கின்றவர்கள். 63 விழுக்காடு. ஆனால் அவங்க தமிழ்நாடு ஜிஎஸ்டிபிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறது வெறும் 11% தான். 63% மக்கள் கான்ட்ரிபியூஷன் டு த ஜிஎஸ்டிபி வெறும் 11% தான். அதனால் இப்போ சர்வீஸ் செக்டர் தான் 57% இருக்குது. அப்புறம் மேனுஃபேக்சரிங் கிட்டத்தட்ட 27-30% கிட்ட இருக்குது அதில். ஸோ இதில் முக்கியத்துவம் கொடுக்கணும். பட் இதெல்லாம் எங்கே உங்களுக்கு புரிய போகுது? உழவர்கள் நலன் மற்றும் வேளாண் தொடர்பாக மொத்தம் 56 வாக்குறுதிகள். அவற்றில் 41 வாக்குறுதிகள் மட்டும்தான், 41 வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை. 56ல் 7 வாக்குறுதிகள் அறகுறையாக, 8 வாக்குறுதிகள் மட்டுமே நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. நினைச்சு பாருங்க, 56ல் வெறும் 8 வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அப்போ எவ்வளோ ஒரு பித்தலாட்டம், எவ்வளோ ஒரு பொய் சொல்லுகின்ற திமுக அரசு. அதில் ஒரு சில நான் சொல்றேன். ஊரக பகுதியில் உற்பத்தி செய்யப்படும் அனைத்து பொருட்களையும் விற்பனை செய்வதற்கான சந்தைகள் உருவாக்கப்படும். வாக்குறுதி 30 பண்ணாங்களா? இல்லை. கேரளாவில் செயல்படுத்துவதை போல் தமிழ்நாட்டில் அனைத்து வேளாண் விளை பொருட்களுக்கும் கொள்முதல் விலை நிர்ணயம் செய்யப்படும். வாக்குறுதி எண் 32 நடக்கல. விவசாயிகளின் ஒப்புதல் இல்லாமல் விளைநிலங்களை வேறு பயன்பாட்டிற்கு மாற்றுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும். இதில் அந்த வாக்குறுதி மட்டும் நிறைவேற்றல, அதுக்கு நேர் எதிராக செயல்பட்டு இருக்கிறாங்க.
விவசாய பயன்பாட்டுக்கு இல்லாமல் அவங்க ஒப்புதல் அளிக்கலைன்னா ஏன் இந்த திமுக அரசு தானே விவசாயிகளை குண்டர் சட்டத்தில் போட அரசு. இந்தியாவில் இல்லை, உலகத்தில் எந்த விவசாயியாவது குண்டர் சட்டத்தில் போடுவாங்களா? இந்த திமுக அரசு எதுக்கு போராடினாங்க? விவசாயிகள் எங்கள் நிலத்தை நாங்கள் கொடுக்க மாட்டோம், இந்த நிலத்தை நாங்கள் காலங்காலமாக இந்த நிலத்தை நாங்கள் பயன்படுத்தி உங்களுக்கு நாங்கள் உணவளித்து கொண்டிருக்கின்றோம், இந்த நிலம் வருங்கால சந்ததியினருக்கு உணவளிக்க வேண்டும், அந்த நோக்கத்திற்காக இதை நான் கொடுக்க மாட்டேன். எதுக்கு கேட்குறான்னா சிப்காட் அமைங்க வேண்டான்னு சொல்லலை. முப்போகம் விளைகின்ற விவசாய நிலத்தை அழித்து சிப்காட் நான் அமைப்போம் என்று அது வளர்ச்சி கிடையாது. அதில் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஜூனூரில் 360 ஏக்கரில் தோட்டக்கலை பல்கலைக்கழகம் தொடங்கினாங்கடா இல்லை. வாக்குறுதி என்னாச்சு? ஸ்டாலின் அண்ணாச்சி. தென் தமிழ்நாட்டில் மதுரையில் வேளாண் பல்கலைக்கழகம் அமைக்கப்படும். வாக்குறுதி எண் 54. அமைச்சாங்களா? இல்லை. நியாய விலைக் கடைகளில் நாட்டு சர்க்கரை, வெல்லம் ஆகியவற்றை விநியோக நடவடிக்கை எடுக்கப்படும். தமிழ்நாட்டில் அனைத்து வகை விதை நெல்களுக்கு மொத்தம் 1,05,000 டன் 1,05,000 டன் அளவுக்கு கிலோவுக்கு 10 ரூபாய் வீதம் உழவர்களுக்கு மானியம் வழங்கப்படும். இது முக்கியமானது. 1,00,000 டன் நெல் விதைக்கு ஒரு கிலோவுக்கு 10 ரூபாய் மானியம். அது அடிப்படை. இந்த அடிப்படை கூட செய்ய தவறிய திமுக. நீர்ப்பாசன திட்டங்கள், இது இவ்வளோ பெரிய மோசடி. ஒரு மாநிலம் வளர வேண்டும் என்றால் அதற்கு முக்கியமானது நீர்ப்பாசன திட்டங்கள். இப்போ இருக்கிற காலநிலை மாற்றம், பருவநிலை மாற்றம் பிரச்சனைகள்லாம் பார்த்தீங்கன்னா வரும். இப்போ ஏதோ மழை பெஞ்சிட்டு இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் போக போக இன்னும் நின்றுடோன்னு சொல்லிட்டு இருக்காங்க காலநிலை நிபுணர்கள், கிளைமேட் எக்ஸ்பர்ட்ஸ். நீர் மேலாண்மை துறை தொடர்பாக 29 வாக்குறுதிகள் அளிக்கப்பட்டிருந்தன. அவற்றில் 23 வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை. 4 வாக்குறுதிகள் அறகுறையாக, 2 வாக்குறுதிகள் மட்டுமே. 29இல் வெறும் 2 வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. எவ்வளோ மோசம்! நீர்நிலைகள் மேம்படுவதற்கான நீர் மேலாண்மை திட்டம் முதல் கட்டமாக 10,000 கோடி நிதி உதவியுடன் செயல்படுத்தப்படும். வாக்குறுதி 89. ஒன்றும் பண்ணல. சென்னை மாநகரின் கூவம், அடையாறு, கொசஸ்தலை ஆறு மற்றும் ஏரிகளின் பாதுகாப்பிற்காக 5,000 கோடி மதிப்பீட்டு சிறப்பு திட்டம் செயல்படுத்தப்படும். ஒன்றும் நடக்கல. இதில் வாக்குறுதி எண் 109. சேலம் மேச்சேரி நீரேற்று திட்டம் நிறைவேற்றப்படும். வாக்குறுதி எண் 106. வந்துச்சுங்களா? இல்லை, அதான் எம்எல்ஏ உட்கார்ந்துருக்கிறார். நொய்யலாறு சீர்படுத்தப்பட்டு பவானி, நொய்யலாறு, அமராவதி ஆறு இணைப்பு திட்டம் செயல்படுத்தப்படும். அந்த நொய்யலாறு, அமராவதி ஆறு, பவானி ஆறு அது என்னன்னு கூட தெரியாது. அதில் எவ்வளோ தண்ணி போகுது, எவ்வளோ சாக்கடை போகுது, எவ்வளோ கழிவு இருக்குது, எப்போ தண்ணி வருது, அது என்னன்னு கூட திமுகவுக்கு தெரியாது, முதலமைச்சருக்கு தெரியாது. இவங்க வாக்குறுதி கொடுக்குறாங்க. வெக்கக்கேடு அதெல்லாம். கோயம்புத்தூர் போய் பாருங்க, அங்கே நொய்யலாறு கோயம்புத்தூரில் போய் சாக்கடையாக இருக்குது, கூவத்தோட மோசமாக இருக்குது அங்கே நொய்யலாறு. எங்கேருந்து வருது அது? வெள்ளையங்கிரி மலையிலேருந்து எவ்வளோ அந்த நொய்யலாறு அந்த தண்ணி எவ்வளோ இருக்குது, சிறுவாணி தண்ணி அதெல்லாம் சேர்ந்து வருது. அது இதை பற்றி பேசுவதற்கும் திமுகவுக்கு தகுதி கிடையாது. எல்லாம் இவங்க வாக்குறுதி கொடுக்குறாங்க. கிருஷ்ணகிரி மாவட்டம் படைதள ஏரி, இப்போ நான் போனேன், நான் என்னோட நடைப்பயணத்தில் போய் பார்த்தேன். எண்ணெய்கோல் புதூர் படைதள திட்டம். அங்கே என்ன ஒன்றுமே நடக்கல. அங்கே இது கடந்த ஆட்சி நீங்கள் இப்போ செய்யணும்னு கடந்த ஆட்சி காலத்தில் 253 கோடி ரூபாய் ஒதுக்கீட்டு செஞ்சுருக்கிறாங்க. அதை செயல்பட்டா போதும். அது பண்ண முடியல, துப்பு இல்லை உங்களுக்கு.